இதெல்லாம் முன்னாடியே கட்டிட்டோம். ஆனால் பட் வாஸ்து அதுக்கப்புறம் வாஸ்து இந்த புக்கெல்லாம் படித்தேன். கரெக்டாக வீட்டில் இந்த இடத்துல இந்த ரூம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தொழில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை டிசைட் பண்ணுறது, பிஸ்னஸ் மேட்டர்லாம் பேசுறதுக்கு வந்து வீட்டில் இந்த இடம் வந்து ரொம்ப லக்கியான ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் எல்லாமே எனக்கு நடந்துருக்கு. ஸோ ரொம்ப லக்கியான ஒரு ரூம் இது. ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுறதுன்னா அதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது வந்து நான் படம் தான், சிவகாசி. அதுதான் வந்து இந்த ஊருக்கு நான் செலிப்ரேட் பண்ணணுன்ற இந்த திங்கிங் வந்து இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு கிடைக்குது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு காலேஜ் காரில் போயிட்டு இருந்தேன். டக்குன்னு பிரேக் பண்ணி ஒரு ஓப்பன் ஜீப் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு ஏறி வாங்க ஓகே என்னென்ன இன்னும் ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் எங்கள் அப்பா என்னுடைய ரசிகர் மன்றது நண்பர்கள் ஒரு அந்த குட்டி ஜீப்பில் ஒரு 10 பேர் மேலே நின்றுருவோம். அப்படியே அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படியே சொல்லி சிட்டிக்குள்ளே வரும்போது 2 பக்கமும் ஃபுல்லாக நிறைய ஃபேன்ஸ் நின்றுட்டு நான் வரவேற்கிறது வந்து இன்னும் என் கண்ணிலே இருக்குது. அது வந்து அப்படி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தமில்லை. உப்பு கொடி உறவா அச்சு கொடி உறவா வெட்டுக்குடி உறவா கடல் கடல் உறவா உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன்
வாங்கிடா முக்கியமான விஷயம் அவரோட முதல் படமான நாளை தீர்ப்புல இருந்து இப்ப வரைக்கும் அவரோட தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கிறது ஒரே மேக்கப் மேன் தான். ஆனா இந்த மேக்கப் மேனுக்கு அதிக வேலை கிடையாது. ஏன்னா இளைய தளபதி விஜய்க்கு ஹெவி மேக்கப்னா பிடிக்கவே பிடிக்காது. அவர் எப்போதுமே ப்ரிஃபர் பண்றது அந்த சிம்பிள் கேஷுவல் லுக் தான். ஒரு சிறிய இடைவெளிக்கு